ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேர் சரித்திரத்தில் பெயர். அது ஒரு சிற்றூர். இந்த சிற்றூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது. 9ஆவதுக்கு மேலே படிக்கணும்னா பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போகணும். 8ஆம் வகுப்பு முடிய போகிற டைமில் வந்து ஆசிரியர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதாவது 8ஆம் வகுப்பு பிள்ளைங்கள்லாம் இப்போ மார்ச் மாதம் தேர்வு வரப்போகுது இல்லையா, அந்த டைமில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்னன்னா, சுற்றுலா போக போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வருஷ கடைசியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறது அந்த பள்ளியினுடைய பழக்கம். அறிவிப்பு கொடுத்த உடனே எல்லா பசங்களும் ஏன்னு கத்துறாங்க. எந்த ஊருக்கு தெரியுமா? தஞ்சாவூர் போக போகிறோம், ஒரே நாள் தான், காலையில் போயிட்டு இரவு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. மாலை ஆனதும் எல்லா மாணவர்களையும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், எப்படி வரணும், எந்த நேரத்தில் வரணும்லாம் சொல்கிறாங்க. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடணும். எல்லாம் குளிச்சு உங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு காலை உணவு, மதிய உணவு, சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது தின்பண்டங்கள், தண்ணி நிறையா எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. தங்க நகையெல்லாம் போட்டு வராதிங்க. நிறைய பணம்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. அப்படிலாம் வந்து நிறைய அறிவுரைகள் சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே எல்லாம் மகிழ்ச்சியோட மாணவர்கள்லாம் ஏன்னு கத்திக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க. அதில் கதிரவன் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் நேராக வீட்டுக்கு ஓடி போய் அம்மா கிட்ட சொல்கிறான். அம்மா, எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி தஞ்சாவூருக்கு வந்து சுற்றுலா போகிறோம். எனக்கு வந்து காலையில் உணவு இதை செய்ய அதை செய்யன்னு எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு காலையில் சீக்கிரமாக எழுப்பி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டான். சீக்கிரமாக தூங்கிட்டான். காலையில் அம்மா வந்து ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவனுக்கு உணவெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அவனை எழுப்பின உடனே அவன் எப்பொழுதும் எழுப்பணுன்னு எந்திரிக்க மாட்டான். அம்மா இன்னொரு 5 நிமிஷமா அப்படின்வான். ஆனால் அன்னைக்கு துள்ளி குதிச்சு எந்திரிச்சு தோட்டத்துக்கு ஓடி போய் காலை கடன்களை முடிச்சுட்டு வேப்பங்குச்சி எடுத்து பல்லு தேய்ச்சிட்டு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து மொண்டு குளிச்சுட்டு ஓடி வந்து படுக்கைக்கு அடியில் மடித்து வச்சுருந்த அவனுடைய பள்ளி சீருடை எடுத்து போட்டுக்கிட்டான். அடையாள அட்டை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டான். அதோட இன்னொன்று செய்கிறான். என்ன தெரியுமா? சாப்பீஸ், சுண்ணக்கட்டி, ஒரு சின்ன ஆணி, கரித்துண்டு இதெல்லாம் எடுத்து தன்னோட கால் சட்டை பைக்குள்ளார வச்சுட்டு கிளம்புறான். அம்மா என்ன சொல்கிறாங்க? இவனே தலையெல்லாம் சீவிக்கிறான், பவுடர்லாம் போட்டுக்கிறான், எல்லாம் இவனே ரெடி பண்ணிக்கிறான். உடனே அம்மாவுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா தினமும் வந்து இந்த மாதிரிலாம் கிளம்ப மாட்டான். அம்மா தான் தலை சீவி விடுவோம். இன்னைக்கு அவனே எல்லாம் பண்ணிட்டு உடனே அம்மா வந்து உணவு பையெல்லாம் கையில் கொடுத்து, கதிரவா பத்திரம், தனியாக எங்கேயும் போயிடாத, உங்கள் ஆசிரியர்கள் கூடயே இரு அப்படின்னா சொல்லி அவனை வந்து வழி அனுப்புகிறாங்க. அப்பா வந்து அவனை சைக்கிளில் வச்சு கூட்டிக்கிட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறாரு. எப்பொழுதும் அவன் நடந்து தான் போவான். இன்றைக்கி காலை கத்தால் போகிறானா, தெருவில் நாயெல்லாம் குலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டான். அப்பாவும் வந்து பிள்ளை வந்து சுற்றுலா போகிறானே, பஸ்ஸில் ஏற்றி விடுவோன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அழைச்சிட்டு வந்து விடுறாரு. உடனே மாணவர்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு பேரெல்லாம் வாசித்து சரி பார்த்து எல்லாரையும் வண்டியில் ஏறி உட்கார வைக்கிறாங்க. இவனும் வந்து வண்டியில் ஜன்னலோரம் சீட்டில் உட்காந்துக்கிறான். அவன் பக்கத்தில் அழகுவேலு, அதுக்கு பக்கத்தில் மணி, அப்படி உட்காடுறாங்க. எல்லோரும் உட்காந்தோடனே மறுபடியும் ஒரு தடவை பேரெல்லாம் சரி பார்த்துட்டு பஸ்ஸு கிளம்புனோடனே மறுபடியும் வேன்னு ஒரே சத்தம். மாணவர்கள் பஸ்ஸில் பாட்டு வேற போட ஆரம்பிச்சிட்டாங்களா. எல்லாம் எழுந்திரிச்சு நின்று ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிரவன் இதுக்கு இடையில என்ன செய்கிறான்னா, தன்னுடைய சட்டப்பையிலேருந்து கூரான ஒரு ஆணியை எடுத்து தன்னோட பேருந்தினோட முன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கீரி கதிரவன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு நைஸாக இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிறான். முதல்ல அவங்க போன இடம் வடலூரில் போய் இறங்கின உடனே அந்த ராமலிங்க வள்ளலாரை பற்றி தமிழாசிரியரும் வரலாற்று ஆசிரியரும் சொல்கிறாங்க. அவர் ஏற்றி வைத்த அணையாத அடுப்பு காமிக்கிறாங்க. யார் வந்தாலும் உணவு எப்பொழுதும் அங்கே தயாராகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இறைவன் ஜோதி வடிவமானவர், ஒளி வடிவமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எரியிற அந்த விளக்கை காமிக்கிறாங்க.
அடுத்தது இறைவன் அன்புமயமானவர் அப்படிங்கிறத அந்த உணவு எப்பொழுதுமே கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டி விளக்கம் சொல்கிறாங்க. எல்லோரும் காலை உணவை அங்கேயே சாப்பிட்றாங்க. அந்த வடலூர்லேயே சாப்பிட்டுட்டு அடுத்து அவங்க போன இடம் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டின அந்த கோவிலை காமிச்சு இந்த மாதிரி அவங்க அப்பா ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோவில் கட்டினார், அதே போல் இவரும் இங்கே கட்டினார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை வடநாடு வரைக்கும் படையெடுத்து சென்று கங்கையிலிருந்து நீர் எடுத்துகிட்டு சோழகங்கம்னு ஏரியை உருவாக்குனார், இந்த கோவிலை கட்டினார் அப்படின்னு சொல்லி அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்லாம் நல்லா சிறப்பாக சொல்கிறாரு. இவன் அதையும் கேட்டுக்கிட்டே அப்படியே கோயிலை சுற்றி அங்கே ஒரு சவுத்தில் தன்னோட கையில் இருந்த சாக்பீஸால் கதிரவன் அப்படின்னு பேரை எழுதி வச்சுட்டு சத்தம் போட்டாமல் எல்லாரும் கூடயும் சேர்ந்துக்கிட்டான். அதுக்கடுத்தது தஞ்சாவூர் போகிறாங்க. தஞ்சாவூர் போனதும் அந்த பெரிய கோவில், பெரிய நந்தி, அந்த பெரிய சிவலிங்கம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிறாங்க மாணவர்கள்லாம். அந்த கோவில் மேலே அந்த நிழல் விழாத கோபுரம் மேலே இருக்கிற அந்த கல்லுவனோட எப்படி அந்த காலத்தில் அந்த கல்லை மேலே கொண்டு போனாங்க, இதை எப்படி கட்டுனாங்க, நிலநடுக்கம் வந்தால் கூட அசையாத வகையிலே அதை எப்படி கட்டினாங்க அப்படின்னெல்லாம் தமிழாசிரியரும் வரலாற்று ஆசிரியரும் மாறி மாறி மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மாணவர்கள் அதை கேட்டுக்கிட்டே கோவிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போது எங்கே பார்த்தாலும் கல்வெட்டுக்களாக இருக்குது, இதில் எப்படி நம்ம பேரை எழுதுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவன் என்ன செய்கிறான், நைஸாக தன்னோட கால் சட்டை பையிலேருந்து சாக்பீஸ் எடுக்கிறான். எடுத்து எழுத போகிற நேரம் பின்னாலேருந்து ஒரு அவன் கையை அப்படி பிடிச்ச உடனே அவன் திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறான். அவனுடைய வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்கிறார், கதிரவா என்ன செய்கிற? அப்படியே விலை வளர்த்து நிற்கிறான். நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பள்ளிக்கூடத்துலேயும் நீ உன் இடத்துல உன் பெஞ்சில் நீ கதிரவன்னு காம்பஸால் எழுதி குத்தி நீ எழுதி வச்சுருக்க, அதை நான் பார்த்துருக்கேன். பஸ்ஸுலேயும் நீ உன் பேரை எழுதின, எங்கே பார்த்தாலும் உன் பேரை நீ எழுதுற. இப்போது வள்ளலார் இருக்கார், அவருடைய கருணையினால் இன்றைக்கும் அவர் பேர் சொல்கிற அந்த சமரச சன்மார்க்க சங்கம் அது திகழுது. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான சாதனை செஞ்சுருக்காங்க, எப்படி அரசாட்சி நடத்தினாங்க, மிகப்பெரிய அரசர்களாக இருந்து அரசாட்சி நடத்தி மிகப்பெரிய கோவில்களை கட்டி அவங்களுடைய பேர் என்னன்னைக்கும் நிலைக்கும்படி செஞ்சுட்டாங்க. ஆனால் நீ என்ன செஞ்சுருக்க? கதிரவன் அப்படிங்கிறது நீ மட்டும்தான். எத்தனையோ கதிரவன் உன்னை போல் வருவாங்க போவாங்க. நீ இங்கே வந்துட்டு போன அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக நீ எழுதி வைக்கிறோம்னு நீ நினைக்கிறிய, இதுவாக சாதனை. என்றைக்கும் உன்னோட பேர் நிலைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்கள மாதிரி நீ சாதனை செய்யணும். சரித்திரத்தில் பெயர் நிலைக்கிற மாதிரி நீ எதுலையாவது சாதிச்சு காட்டு. அப்போ உன்னோட பெயரை அவங்களே பொறிச்சு வைப்பாங்க, கல்வெட்டுகளில் பொறிச்சு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உன்னோட பெயரையும் அரசாங்கமே அந்த மாதிரி பொறிச்சு வைக்கிற மாதிரி, இல்லை மக்கள் மனதில் என்றைக்கும் நிலச்சி நிற்கிற மாதிரி நீ சாதிச்சு காட்டு. அதை விட்டுட்டு வர்ற இடம் போகிற இடம் எல்லாத்துலேயும் சாக்பீஸாலையும் கரித்துண்டாலையும் ஆணியாலையும் கீறி உன் பேரை எழுதுறிய, இது சரியா? இதெல்லாம் அரசாங்க சொத்து, பொது சொத்து. உன் நோட்டு புக்கில் எழுதுறேன்னா அது ஒரு தனி சொத்து, நீ எழுதிக்கலாம். பஸ்ஸோ ஸ்கூலோ கோவிலோ இதெல்லாம் பொது சொத்து. இதிலெல்லாம் நம்ம பேரை எழுதி வச்சு கிறுக்கி அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏதாவது நீ சாதனை பண்ணி உன் பேர் நிலச்சி நிற்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா அதுதான் உண்மையான உன்னோட பெயர் நிலைக்கிற மாதிரியான ஒரு செயல் அப்படின்ன உடனே இவனுக்கு அப்போ தான் புத்தி வருது. உடனே அவர் சொல்ல அவன் கையில் இருக்க சாக்பீஸு கீழே விழுது. சரி சார், நான் இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் கதை. கதை பிடிச்சிருக்கா? இந்த கதையில் இருக்க மாதிரி நாமளும் நம்ம பெயர் நிலைக்கிற மாதிரி நம்ம செயல்கள் செய்யணுமே தவிர போகிற இடம் வர்ற இடம்லாம் பேரை கிறுக்கி எல்லா இடங்களையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. சரியா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பை.